வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 28/12/2024 குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தனுசு லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 13 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:28க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:41 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அனுசம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:45 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 2:41 வரை தைத்துளம், பின்பு மாலை 3:17 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று 10:54 வரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா, திட்டமிட்டு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள், திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு கர்ம வினைகள் முற்றிலும் குறையக்கூடிய மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க இன்றைய நாள். விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனி மகா பிரதோஷம் இருக்குங்க. அப்போ இந்த 2024ஆம் ஆண்டுடைய கடைசி சனி பிரதோஷம்ங்க. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் மகத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுவதால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இந்த நிலையில தாங்க இன்று 2024ஆம் ஆண்டுடைய கடைசி சனி பிரதோஷத்துடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய பலன்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோமுங்க. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து இந்த பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆழகால விஷத்தை உயிர்களுடைய நன்மைக்காக சிவபெருமான் அருந்தியது ஒரு சனிக்கிழமை என்ற அன்றைய தினம்ங்க. அதனால தாங்க சனிக்கிழமை அன்று வருகின்ற பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு எப்போது சென்றாலும் சிறப்பானது பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு செல்வது ஒரு தனிச்சிறப்பாகவும் இருக்குங்க. பிரதோஷ நேரத்தில் தாங்க பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும், தேவர்களும், முனிவர்களும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட வருவதாகவும் ஐதீகமாகவும் இருக்குங்க. அப்போ இந்த சனி மகா பிரதோஷத்தன்று பிரதோஷ நேரத்தில் சென்று இறைவனை நீங்கள் வணங்கிட ஒரே நேரத்தில் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் உங்களால் பெற முடியுங்க. அப்போ இந்த வாரத்தின் 7 நாட்களில் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் 1 மாதம் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன்கள் கிடைக்குங்க. அதுவே நீங்கள் சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்குங்க. இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபுராணம், ஸ்ரீருத்ரம் போன்றவற்றை எல்லாம் படிப்பதும் கேட்பதும் விசேஷமாக இருக்குங்க.
இதேவேளை அபிஷேகத்திற்கு நீங்கள் இந்த பிரதோஷத்தன்று தேவையான பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுப்பதாலையும் கோதானம் சொர்ணதானம் வழங்கிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் சிவபெருமானை விரதமிருந்து வணங்குவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதுவரை இருந்த தங்கு தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி சமூகத்தில் உயர்வான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு உயர்ந்து மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு தேடி வருங்க. திருமண தடைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சிவபெருமான் உங்களுக்கு அருள்வாருங்க. குபேரனை போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்க செய்வாருங்க. சிவபெருமானுடைய அருளால் வாழ்க்கையில் இறுதியில் நீங்கள் சிவபேறு அதாவது முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சிவபெருமான் உங்களுக்கு வழங்குவாருங்க. அதனால் இந்த சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் தவறாமல் முறையாக நீங்கள் போய் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு தனிச்சிறப்பையும் மிகச்சிறப்பையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஆடை ஆபரணம் அணிய மிக நல்ல நாள், கல்வி கற்க மிக ஏற்ற நாள், விதை விதைக்க மிக உகந்த நாள், மனை பணிகளை தொடர மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இன்று பிற்பகல் 1:17 மணி முதல் 3:01 மணி வரை, ரிஷப லக்கணம் 3:02 மணி முதல் 5:03 மணி வரை, மிதுன லக்கணம் 5:04 மணி முதல் 7:15 மணி வரை, கடக லக்கணம் 7:16 மணி முதல் 9:23 மணி வரை, சிம்ம லக்கணம் 9:24 மணி முதல் 11:25 மணி வரை, கன்னி லக்கணம் 11:26 மணி முதல் 1:25 மணி வரை, துலாம் லக்கணம் 1:26 மணி முதல் 3:31 மணி வரை, விருச்சக லக்கணம் 3:32 மணி முதல் 5:42 மணி வரை, தனுசு லக்கணம் 5:43 மணி முதல் 7:53 மணி வரை, மகர லக்கணம் 7:54 மணி முதல் 9:48 மணி வரை, கும்ப லக்கணம் 9:49 மணி முதல் 11:31 மணி வரை, மீன லக்கணம் 11:32 மணி முதல் 1:12 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும்னு நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சு வாங்குங்க. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. அப்போ சித்தர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது கடவுள் சொன்ன ஒரு வேத வாக்கு மாதிரிங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து அறிந்து ஆராயாமல் நம்ம மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சித்தர்கள் நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்புல மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவையானது முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்கு உண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கனாலே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள் தொழில் கர்மா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அப்போ சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவருங்க. கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹோரையாகவும் இந்த சனி ஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள் சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை எல்லாம் தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது,
பாத யாத்திரை, நடைபயணம் எல்லாம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை ஒரு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹோரைனா அது இந்த சனி ஹோரை தாங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சனி பகவானை வழிபட ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சனி பகவானை வழிபடும் பொழுது சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பாருங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், சந்திரன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க.
அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அதிகாரிகளால் சில காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் சூரியனும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி, இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம், முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், உணவு வகைகளில் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக மிக சிறப்புங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு இல்லை 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனி பகவானும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம், பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு, பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய, மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு சார்ந்த உதவிகள் முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளால் ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் இன்றைய நாள் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால குடும்பத்துல சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதுல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில நீங்க எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்துல ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் சில சுப விரயங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாமே செல்லக்கூடிய ஒரு நேரிடுங்க. அதில் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாயும் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்றைய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு
வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க, தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுமுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசாங்க வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும்.
கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியனும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள் வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட நிறைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நண்பர்களை பற்றிய சில புரிதல்களான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க.
செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க, 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போது உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்கள் தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்க கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்தில் நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு, அதே போல் சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது.
சொல்லப்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் இன்றைய நாள் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதிகாரிகளை அணுகும் போது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை, தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க.
இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்துல ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எண்ணெய் பதார்த்த வகைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தையுடன் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது மிக அவசியம்ங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் புதன் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய, விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று கூட்டாளிகளுடன் தேவையற்ற விவாதங்களை எல்லாமே முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது.
வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு இன்றைய நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்புலையும் உங்களுடைய கண்காணிப்புலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதால் மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் எதிர்பார்ப்புகளும் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.